வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். விரிவான செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் உள்ள வரலாற்று இடங்களை ஸ்ரீலங்கா தொல்பொருள் திணைக்களம் அபகரிக்கும் செயற்பாடுகள் தொடர்ந்தும் இரகசிய முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் யாழ்ப்பாணம் நெடுந்தீவிலும் இவ்வாறான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. நெடுந்தீவு வெடியரசன் கோட்டையை அபகரிக்கும் முயற்சியில் ஸ்ரீலங்கா தொல்பொருள் திணைக்களம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதுடன் விளம்பர பதாதை ஒன்றையும் நாட்டியுள்ளமை கரிசனையை ஏற்படுத்தியுள்ளது. திருகோணமலை கன்னியா வெந்நீர் ஊற்றின் வருமான முகாமைத்துவம் மற்றும் பராமரிப்பு பணிகள் ஸ்ரீலங்கா தொல்பொருள் திணைக்களத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாணம் நெடுந்தீவிலும் இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வெடியரச மன்னன் யாழ்ப்பாண ராசதானிகளின் கீழ் கிறிஸ்துவுக்கு முன் 200ஆம் ஆண்டுகளில் நெடுந்தீவு மற்றும் காரைநகர் பகுதிகளை ஆட்சி செய்த சிற்றரசனாவார். நெடுந்தீவு தமிழர்களுடைய வரலாற்றை பறைசாற்றும் தலை சிறந்த சுற்றுலாத்தலமாக காணப்படும் நிலையில் அங்கு திட்டமிட்டு பௌத்தமயமாக்கல் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வெடியரசன் கோட்டையின் எச்சங்களை பௌத்த தாது கோபுர எச்சங்களாக சித்தரித்து ஸ்ரீலங்கா தொல்பொருள் திணைக்களம் பௌத்தமயமாக்கல் செயற்பாட்டினை முன்னெடுத்துள்ளது. கோட்டை மற்றும் மாவிலி இறங்குதுறை பகுதிகளில் பிரதேச சபையின் அனுமதியின்றி சிங்கள மற்றும் ஆங்கில மொழிகளில் விளம்பர பலகையும் நாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவ்வாறு நாட்டப்பட்டுள்ள பதாதையை அகற்றி கோட்டையின் பாரம்பரியத்தையும் வரலாற்றையும் பேண உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் கேட்டுக்கொண்டுள்ளார். கரைபடியாத வீர தமிழர் வரலாற்றுக்குள் பௌத்தத்தை திணிக்கும் செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் அதிகாரிகள் இனங்களுக்கிடையில் விரோதங்களை ஏற்படுத்தும் செயற்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டு மக்களுக்குள் குரோதங்களை ஏற்படுத்திவிட்டு ஒருபோதும் பொருளாதார மீட்சியை பெற முடியாது என்பதனை உரிய தரப்பினர் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழர்களுடைய வரலாற்றை திரிவுபடுத்தி அதனூடாக மேற்கொள்ளப்படவுள்ள பௌத்தமயமாக்கல் செயற்பாடுகளை உரிய அதிகாரிகள் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த அறிவித்தல் பலகை தொல்பொருளியல் திணைக்களத்தின் அறிவுறுத்தலின் பேரிலேயே ஸ்ரீலங்கா கடற்படையினரால் வைக்கப்பட்டுள்ளதாக ஐபிசி தமிழ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது ஸ்ரீலங்கா கடற்படையின் ஊடக பேச்சாளர் கயான் விக்ரமசூரிய உறுதிப்படுத்தினார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் புராதன முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக வர்த்தமானி அறிவித்தலில் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கும் வெடியரசன் கோட்டையில் எந்தவொரு சட்டவிரோதமான நடவடிக்கைகளையும் கடற்படையினரால் முன்னெடுக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெடியரசன் கோட்டையில் ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த அறிவித்தல் பலகை சில தரப்பினரால் அகற்றப்பட்டுள்ளது. அதனை யார் செய்தார்கள் என எனக்கு தெரியாது. இதனையடுத்து யாழ்ப்பாணத்தில் தொல்பொருளியல் திணைக்களத்தின் அலுவலகங்கள் ஏதும் இல்லாத காரணத்தினால் குறித்த அறிவித்தல் பலகையை மீண்டும் அதே இடத்தில் வைக்குமாறு எமக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதற்கேற்ப குறித்த அறிவித்தல் பலகை வைக்கப்பட்டது. தற்போது சிங்கள மற்றும் ஆங்கில மொழிகளில் மாத்திரம் வைக்கப்பட்டிருக்கும் இந்த அறிவித்தல் பலகைகளை தமிழ் மொழியிலும் வைக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடி தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியில் உள்ள புராதன முக்கியத்துவம் வாய்ந்த வெடியரசன் கோட்டையானது புராதன பௌத்த முக்கியத்துவம் வாய்ந்த இடிபாடுகளை கொண்ட பகுதி என அடையாளப்படுத்தி அறிவித்தல் பலகை வைக்கப்பட்டுள்ள சம்பவத்துக்கு தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி கண்டனம் வெளியிட்டுள்ளது. இந்த சம்பவம் வரலாற்று ரீதியான உண்மைகளை சிதைக்கும் நடவடிக்கை என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் விமர்சித்துள்ளார். இவ்வாறான விடயங்களை ஆதாரங்களுடன் சர்வதேச நாடுகளின் உயர்ஸ்தானிகர் அலுவலகங்கள் மற்றும் தூதரகங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த காலகட்டத்திலே தொல்பொருள் ஆராய்ச்சி என்ற விடயத்தை முன்வைத்து அரசாங்க தொல்பொருள் திணைக்களங்களும் இராணுவத்தினரும் கடல் படையினரும் பலவிதமான தமிழர்களுடைய இடங்களை முன்னர் சிங்களவர் வாழ்ந்த இடங்கள் என்று எடுத்து காட்டுவதற்காக பல நடவடிக்கைகளிலே இறங்கி இருக்கின்றார்கள். உதாரணத்திற்கு நெடுந்தீவிலே அங்கு இருக்கும் வெடியரசன் கோட்டை என்ற இடத்திலே அது சிங்களவர் காலத்து சிங்கள பௌத்த சின்னங்கள் இருக்கும் இடம் என்று சொல்லி கடற்படையினரால சில அடையாளங்கள் அங்கு பொறிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு இருக்கும் அடையாளங்களை உற்று நோக்கினால் அவை தமிழர் காலத்து பௌத்தம் என்பதை வெளிக்கொண்டு வருவதாக இருக்கின்றன. தமிழர் காலத்து பௌத்தத்தை எடுத்துக்கொண்டு அதை எடுத்து வைத்து சிங்களவர்கள் அங்கு வாழ்ந்தார்கள் என்று எடுத்து காட்ட முனைகின்றார்கள் அரசாங்கத்தினர் அல்லது அரசாங்கத்தோடு சேர்ந்த சில திணைக்களங்கள். இது வரலாற்று ரீதியான உண்மைகளை சிதைத்து பிழையான தகவல்களை மக்களுக்கு எடுத்து காட்டுவதாக அமையும். ஆனால் அதை இப்பொழுது இருக்கும் அங்கு இருக்கும் கல்வெட்டுகள்
எங்களுக்கு சாதகமாக இருப்பதாகத்தான் எனக்கு தெரிய வருகின்றது. ஏனென்றால் அந்த கல்வெட்டுகளிலேயே தமிழ் மொழி கல்வெட்டாகத்தான் அது இருக்கின்றது. ஆகவே தமிழர் காலத்து கல்வெட்டு, தமிழர் காலத்து பௌத்தம் என்ற பல விஷயங்கள் அதிலே வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அடுத்தது சிங்கள மொழி வளமைக்கு வந்தது கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுகளிலே. ஆகவே இவர்கள் கூறும் 2500 அல்லது 2000 வருடங்களுக்கு முன்னர் என்று குறிப்பிட்ட இடமெல்லாம் கட்டாயமாக தமிழர்கள் வாழ்ந்த காலத்தை தான் குறிக்கும். ஆகவே சிங்கள பௌத்தம் அந்த காலத்திலே இருக்கவில்லை என்றால் சிங்கள மொழியே வரவில்லை. இவ்வாறான பலவிதமான பிழையான சரித்திரத்தை மாற்றி சிதைக்கும் ஒரு எண்ணத்துடன் நடவடிக்கைகள் அரசாங்கத்தினாலும் திணைக்களங்களாலும் எடுக்கப்படுகின்றன. அதற்கு உறுதுணையாக படையினர் இருந்து வருகின்றார்கள். தொல்பொருள் பெறுமதிமிக்க கன்னியா வெந்நீர் ஊற்று கிணறு அமைந்துள்ள காணிக்கு உரிமையாளரான கோகிலவதனி தலைமையிலான மாரியம்மன் தர்மஸ்தாபனத்தின் அசமந்த போக்கினாலேயே வெந்நீரூற்று கிணறு அமைந்துள்ள வளாகத்தின் பராமரிப்பை தொல்பொருள் திணைக்களம் பொறுப்பேற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த காணியை பேணி பராமரிக்கும் பொறுப்பு மாரியம்மன் தர்மஸ்தாபனத்துக்கு நீதிமன்றம் வழங்கியிருந்த போதிலும் அதனை உரிய முறையில் அவர்கள் மேற்கொள்ளவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெந்நீரூற்று அமைந்துள்ள பகுதிகளில் துர்நாற்றம் வீசுவதாகவும் உரிய முறையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டி அந்த பொறுப்புகளை தொல்பொருள் திணைக்களம் நீதிமன்றத்தின் ஊடாக தனதாக்கியுள்ளமை பேசுபொருளாகியுள்ளது. உப்புவடி பிரதேச சபையுடன் இணைந்து இந்த பகுதியை சுத்தமாக பேணி பராமரிக்கும் செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு மாரியம்மன் தர்மஸ்தாபனத்திடம் கோரிக்கை முன்வைத்த போதிலும் அதற்கு அவர்கள் இணங்கவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஏற்கனவே அமைந்திருந்த பிள்ளையார் கோவிலுக்கு பதிலாக அருகாமையில் கோவில் ஒன்றை அமைப்பதற்கு நீதிமன்றம் ஓராண்டுக்கு முன்னர் அனுமதி வழங்கியிருந்த போதிலும் அதற்கான பணிகள் இதுவரை ஆரம்பிக்கப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு கோவிலை நிர்மாணிக்கும் பணிகள் தாமதப்படுத்தப்படும் பட்சத்தில் அதற்கும் எதிர்காலத்தில் தடைகள் ஏற்படக்கூடும் என பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கன்னியா வெந்நீரூற்றில பாரம்பரிய சைவ தமிழர்களுடைய பாரம்பரிய அடையாளமாகவும் ஒரு பூர்வீக சின்னமாகவும் இருந்ததுதான் கன்னியா வெந்நீரூற்றி சுனையும் அதை அண்டிய ஆலயங்கள். இது 2011ஆம் ஆண்டிலிருந்து தொல்பொருள் திணைக்களத்தால் கையகப்படுத்தி இருந்த வேளையில கடந்த 2019ஆம் ஆண்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு மாரியம்மன் கோயில் தர்மகர்த்தா அவர்களுடைய சார்பாக சுமந்திரன் அவர்கள் வழக்கு தாக்கல் செய்து அதற்கான பராமரிப்பையும் கட்டிட வேலைகளுக்கான அனுமதியையும் பெறப்பட்டது. குறிப்பாக 2019ஆம் ஆண்டு கன்னியா வெந்நீரூற்று சுனையினுடைய பராமரிப்பு வழங்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக ஆதீன மாரியம்மன் கோயில் தர்மகர்த்தாவினர் அந்த பணியை செய்யாத காரணத்தினால் பல்வேறு சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் வந்து செல்கின்ற அந்த சுனையினை பராமரிப்பு இல்லை என்கின்ற காரணத்துக்காக அது உடனடியாக செய்யப்பட வேண்டும் என்ற காரணத்துக்காக மீண்டும் தொல்பொருள் திணைக்களத்திடம், அதாவது உயர்நீதிமன்ற இடைக்கால தீர்ப்புல சொல்லப்பட்டிருந்தது. இதன் பின் கன்னியா வெந்நீரூற்று பிள்ளையார் ஆலயத்துக்கான ஒரு நிலம் 10 காணி அந்த வழக்கின் ஒரு முடிவாக தரப்பட்டிருந்த நிலையிலும் கூட அது கடந்த 2 வருடம் கடந்த நிலையிலும் அங்கு எந்தவித வழிபாடுகளும் செய்யாத நிலை காணப்படுகின்றது. இதனாலேயே இந்த கன்னியா வெந்நீரூற்றும் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளும் தமிழர் பாரம்பரியத்தில் தமிழர்களுடைய மரபுரிமை மற்றும் சமய அடையாளங்கள் அங்கிருந்து பிறருடைய ஆளுகைக்கு செல்கின்ற நிலையை இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது. இந்த தொடர்ச்சியாக அங்க வழிபாடு இல்லை, ஆலயங்கள் இல்லை என்கின்ற நிலையில இன்னும் சைவ அடையாளம் அல்லது சமய அடையாளம் எம்மிடம் இருந்து பறிபோகின்றது என்பதுதான் உண்மையான விஷயம். இவர் இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக அல்லது புதிய ஆலயத்தை அமைப்பதற்கான பல்வேறு தேடல்களை செய்திருந்தாலும் கூட திருவண்ணாமலை மக்களும் ஏனைய தமிழர்களும் கூட ஒரு பொது சபையாக அல்லது ஒரு பொது நிர்வாக சபையாக வராத பட்சத்துல அதுக்கு உதவ முன்வராத நிலையில அந்த ஆலயம் இன்னும் கட்டப்படாமலும் அல்லது பூசை வழிபாடு செய்யப்படாமலும் இருக்கின்றது ஒரு மன வருத்தமான செய்தியாகவே பதிவு செய்து கொள்கின்றேன். இலங்கையின் களுத்துறை பிரதேச சபைக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு எதிராக ஸ்ரீலங்கா உயர்நீதிமன்றம் இன்று இடைக்கால தடை விதித்துள்ளது. புதிய லங்கா சுதந்திர கட்சியால் தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் களுத்துறை பிரதேச சபைக்கான புதிய லங்கா சுதந்திர கட்சியின் வேட்புமனுக்கள் அண்மையில் நிராகரிக்கப்பட்டிருந்தது. இதனை எதிர்த்து கட்சியின் பொதுச் செயலாளர் திலக் வராகொட மற்றும் அதன் களுத்துறைக்கான அங்கீகரிக்கப்பட்ட முகவர் செனல் வெல்கம் ஆகியோர் எழுத்தாணை மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தனர். ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழு உள்ளிட்ட பல தரப்பினரை குறித்த மனுவின் பிரதிவாதிகளாக பெயரிட்டுள்ளனர்.
இந்த மனு மீதான விசாரணை இன்றைய தினம் நடைபெற்றிருந்ததுடன் இது தொடர்பான ஆட்சேபனைகள் இருந்தால் அதனை எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு பிரதிவாதிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனையடுத்து குறித்த மனு மீதான விசாரணை எதிர்வரும் மே மாதம் 12ஆம் தேதி நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் கடந்த 2021ஆம் ஆண்டுக்கான தமது கணக்கு அறிக்கைகளை ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவில் எதிர்வரும் 30ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். சில அரசியல் கட்சிகள் ஏற்கனவே தமது கணக்கு அறிக்கைகளை சமர்ப்பித்திருந்தாலும் ஏனைய சில கட்சிகள் அதனை இதுவரை சமர்ப்பிக்காத பின்னணியிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். இலங்கையில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகள் தமது கட்சியின் 2021ஆம் ஆண்டுக்கான கணக்கு அறிக்கைகளை ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்குமாறு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. சில கட்சிகள் தங்கள் கணக்கு அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளதுடன் சில கட்சிகள் அதனை பொருட்படுத்தாது செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் இன்று தொடங்கி 14 நாட்களுக்குள் அனைத்து கட்சிகளும் தங்கள் கணக்கு அறிக்கைகளை தேர்தல் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அவ்வாறு நடைபெறாத பட்சத்தில் குறித்த கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளாக கருதப்பட மாட்டாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடவுள்ள அரசியல் கட்சிகளின் செயலாளர்களுடன் எதிர்வரும் 23ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஆணைக்குழு கூட்டம் ஒன்றை நடத்தவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான அழைப்பு கட்சிகளுக்கு தனிப்பட்ட ரீதியில் அனுப்பி வைக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணைக்குழுவின் அனுமதியின்றி ஊடகங்கள் இதனை தவறான முறையில் செய்தியாக்க கூடாது எனவும் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க கேட்டுக்கொண்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸிற்கு விசாரணைகளுக்காக கடந்த 13ஆம் தேதி மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்படவில்லை என அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினரால் கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களின் போது தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க அவருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை எனவும் அது தொடர்பில் தெளிவுபடுத்த அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கையில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களின் போது அதனை கலைக்க ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகங்களை மேற்கொண்டிருந்தனர். இதனால் பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்பு பிரிவில் சேவை செய்த ஊழியர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் காவல்துறையினர் போராட்டத்தின் போது எவ்வாறு செயல்பட்டார்கள் என்பது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்திருந்தது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் கடந்த 13ஆம் தேதி ஆணைக்குழுவில் முன்னிலையாக வேண்டும் எனவும் ஆணைக்குழு அறிவித்திருந்தது. எவ்வாறாயினும் இந்த தீர்மானத்தை ஆணைக்குழுவில் 5-4 உறுப்பினர்கள் எடுக்கவில்லை என குழுவின் உறுப்பினரான கலாநிதி விஜித நாணயக்கார கொழும்பு ஊடகம் ஒன்றிற்கு அண்மையில் தெரிவித்திருந்தார். இது தவறான விதத்தில் மேற்கொள்ளப்பட்ட அறிக்கை எனவும் குறித்த அறிக்கை தொடர்பில் தனிப்பட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் டிரான் அலஸை விசாரணைகளுக்காக ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு கடந்த 9ஆம் தேதி வெளியிடப்பட்ட சிங்கள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அது விசாரணைக்கான அழைப்பாணை அல்ல எனவும் விளக்கத்திற்கான கோரிக்கை எனவும் கடந்த 14ஆம் தேதி ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்ட ஆங்கில அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முன்னிலையாகாத நிலையிலேயே ஆங்கில அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் மற்றும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ஆகியோர் ஸ்ரீலங்காவின் பிரதான எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இதன்போது இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவிற்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வேல்ஸ் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று இன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பாக ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தல் மற்றும் சட்டவாக்கம், நிறைவேற்று அதிகாரம், நீதித்துறை தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தின் ஸ்ரீலங்காவிற்கான வதிவிட பிரதிநிதி அசுசா குபோடா மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பும் இன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதற்காக ஐக்கிய நாடுகள் சபை மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். அத்துடன் தேர்தல்களை நடாத்துவதன் ஊடாக நாட்டு மக்களின் இறையாண்மை அதிகாரத்தை உறுதிப்படுத்தும் முகமாக ஐநாவின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் பனிக்கன்குளம், கிழவன்குளம் பகுதிகளைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களை A9 வீதியூடாக செல்லும் பேருந்துகள் ஏற்றிச் செல்லாமையால் மாணவர்கள் உரிய நேரத்துக்கு பாடசாலை செல்வதில் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர்.
இந்த விடயம் தொடர்பாக நீதிமன்றத்தினூடாக பேருந்து சாரதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்ட போதிலும் உரிய நடவடிக்கை எடுக்காத நிலையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு குறித்த விடயம் தொடர்பாக அவதானம் செலுத்தியுள்ளது. இது தொடர்பான செய்திகளை வெளியிட்ட எமது பிராந்திய செய்தியாளர் சண்முகம் தவசீலனுக்கு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான மட்டக்களப்பு பேருந்து சாலையிலிருந்து தொலைபேசி ஊடாக அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் துணுக்காய் கல்வி வலயத்திற்குட்பட்ட மாங்குளம் மகாவித்தியாலயத்தில் கல்வி பயிலும் பணிக்கன்குளம் கிழவன்குளம் பகுதிகளைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் ஏற்றாமல் செல்லும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இது தொடர்பாக வடமாகாண ஆளுநர், வடமாகாண போக்குவரத்து துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் பலருக்கும் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் பேருந்துகள் ஏற்றாது செல்வதனால் வீதியில் அந்தரிக்கும் மாணவர்கள் எனும் தலைப்பில் பத்திரிகைகளில் வெளியான செய்திகள் தொடர்பாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய காரியாலயமானது 1996 ஆண்டின் 21 இலக்க இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரிவு 14 பிரகாரம் ஆணைக்குழுவின் சொந்த பிரேரணையின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதனால் குறித்த சம்பவங்கள் தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தங்களின் சாரதிகளுக்கும் நடத்துனர்களுக்கும் உரிய அறிவுறுத்தல்களை வழங்கி மனித உரிமை ஆணைக்குழுவிற்கு அறிக்கை ஒன்றினை உடன் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தின் பிரதிகள் வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தலைவர், தனியார் போக்குவரத்து சாரதி மற்றும் நடத்துனர்களுக்கும் உரிய அறிவுறுத்தல்களை வழங்குவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொடுங்கோளர் என அழைக்கப்படும் இடியமீனின் ஆட்சி இலங்கையில் நிலவுவது போன்ற உணர்வு தோன்றுவதாக ஸ்ரீலங்கா சுகாதார ஊழியர்கள் சம்மேளனத்தின் ஒருங்கமைப்பாளர் ரவி குமுதேஸ் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் உண்மை நிலைமையை தற்போது பொதுமக்கள் உணர்ந்துவிட்டதாக கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ரவி குமுதேஸ் தெரிவித்தார். நாங்கள் இன்று காலை அனைத்து மருத்துவமனை பணியாளர்கள், அரசு மற்றும் அரசு அனுசரணையுடன் இயங்கும் மத்திய நிலையத்திற்கு உரித்தான தொழிற்சங்கங்கள் அனைத்தையும் சேவைக்கு அழைத்துள்ளோம். குறிப்பாக நாங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு சமிக்ஞையை வழங்குவதற்கே முயற்சி செய்தோம். 24 மணித்தியால போராட்டமாகவே நாங்கள் அதனை முன்னெடுத்தோம். ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கையை விடுக்கும் முகமாக இந்த அடையாள பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டது. அத்துடன் ஓய்வு பெற்ற சில தொழிற்சங்க தலைவர்களின் பிழையான கருத்து வெளியீடுகளை சரிப்படுத்தும் நோக்கில் நாங்கள் எங்களின் விளக்கத்தை வழங்கியுள்ளோம். இந்த நிலையில் இன்றைய தினம் அனைத்து தொழிற்சங்கங்களும் தமது பணிகளை ஆரம்பித்துள்ளன. நாட்டில் பணிபுரியும் வர்த்தகத்தினரை அடக்க முயற்சிக்கும் தரப்பினருக்கு எங்களின் எதிர்ப்பையும் எச்சரிக்கையையும் விடுக்கும் முகமாக மாத்திரமே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதே அன்றி பொதுமக்களை இன்னலுக்கு உட்படுத்தும் நோக்கமில்லை. அரசாங்கம் மேற்கொள்ளும் செயற்பாடுகளுக்கு இந்த நாட்டில் உள்ள மக்கள் முழுமையாக ஆதரவு வழங்குவதாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பொதுமக்கள் உண்மை நிலைமையை தற்போது உணர்ந்து விட்டார்கள். இடியமீனின் ஆட்சியில் இடம்பெற்றது போன்ற அடக்குமுறைகள் தற்போது இடம்பெறுகின்றன. இலங்கையில் புனித யாத்திரை சென்ற 4 உணவு விஷமடைந்தமையினால் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹண சந்தேகம் வெளியிட்டுள்ளார். எனினும் யாத்திரை ஸ்தலங்களில் வைரஸ் தொற்று காரணமாக 2 உயிரிழந்ததாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவலை சுகாதாரத்துறை இதுவரையில் உறுதிப்படுத்தவில்லை என சப்ரகமுவ மாகாண ஆளுநர் டிகிரி கொப்பேகடுவ தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள சிவனொளிபாதமலை மற்றும் பிற யாத்திரை தலங்களுக்கு செல்பவர்களை எச்சரிக்கையுடன் செயற்படுமாறும் சரியான உணவு பாதுகாப்பு பழக்க வழக்கங்களை பின்பற்றுமாறும் ஸ்ரீலங்கா பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோகன கேட்டுக் கொண்டுள்ளார். உணவு விஷம் அல்லது பாக்டீரியா தொற்றுக்குள்ளான 10 பேர் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பக்தர்கள் குடிநீரை பருகுவதற்கு முன்னர் கொதிக்க வைக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் சிவனொளிபாத மலைக்கு செல்லும் வழியில் வைரஸ் தொற்று காரணமாக 2 வயிரிழந்ததாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவலை சுகாதாரத்துறை இதுவரையில் உறுதிப்படுத்தவில்லை என சப்ரகமுவ மாகாண ஆளுநர் டிகிரி கொப்பேகடுவ தெரிவித்துள்ளார். சிவனொளிபாதமலை வனப்பகுதியில் உள்ள சிறிய கடை ஒன்றில் பணியாற்றும் பெண்ணொருவரும் யாத்திரையில் ஈடுபட்டிருந்த சிறுமியொருவரும் வைரஸ் தாக்கம் காரணமாக உயிரிழந்ததாக குறித்த தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட சமூக வைத்திய நிபுணர் சங்கத்தின் ஊடக இணைப்பாளர் வைத்தியர் நவீன் டி சொய்சா இது தொடர்பான பரிசோதனைகள் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றமையினால் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம் என பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார். இலங்கை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு தொழிற்சங்கத்தினர் ஒத்துழைப்பு வழங்காவிட்டால் நாடு மீண்டும் பின்னடைவை சந்திக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்தார். பொருளாதார பாதிப்பு தீவிரமடைந்து நாட்டின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டார்.
පළවෙනියට පාර්ලිමේන්තුවේ 228 ෆයිල් හදලා அரசாங்கம் அறிமுகப்படுத்திய புதிய வரி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சங்கத்தினர் நேற்று பாரிய தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். பணிப்புறக்கணிப்பு ஊடாக அரசாங்கத்தை பலவீனப்படுத்துவதே இவர்களின் பிரதான நோக்கமாக உள்ளது. அரசு சேவையை வினைத்திறனான முறையில் முன்னெடுத்துச் செல்ல வேண்டுமாயின் வரி அறவிடுதல் சிறந்த முறையில் காணப்பட வேண்டும். 20% காணப்பட்ட நேரடி வரி 35%, 80% காணப்பட்ட மறைமுக வரி 65% மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இந்த வரி திருத்தத்திற்கு எதிராகத்தான் தொழிற்சங்கத்தினர் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டார்கள். வரி அதிகரிப்புக்கு எதிராக தற்போது வீதிக்கு இறங்கி போராடும் தொழிற்சங்கத்தினர்தான் 2019 ஆண்டு வரி சலுகை வழங்குமாறு அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கு கடும் அழுத்தத்தை பிரயோகித்தார்கள். பின்னர் அவர்களே அவரை வெளியேற்றினார்கள். 2019 ஆண்டு வரி சலுகையை பெற்றுக்கொண்டவர்கள் தற்போது வரி கொள்கைக்கு எதிராக போராடுகிறார்கள். வரி சலுகை ஊடாக பெற்றுக்கொண்ட லாபத்தை தற்போது வரி விதிப்பு ஊடாக திரும்பிச் செலுத்தலாம். கிழக்கு மாகாணத்தில் மக்கள் எதிர்நோக்கும் காணி பிரச்சினைகள் தொடர்பாக மாகாண அரசியல் பிரதிநிதிகளுடன் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை கலந்துரையாடல் ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளதாக காணி உரிமைகளுக்கான அம்பாறை மாவட்ட செயலணியின் இணைப்பாளரும் மனித எழுச்சி அமைப்பு நிறைவேற்று பணிப்பாளருமான கே நிகால் அகமட் தெரிவித்தார். மக்கள் காணி ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் இடம்பெறவுள்ள இந்த நிகழ்வுக்கான அழைப்பு கடிதம் கிழக்கு மாகாணத்தில் உள்ள மூவின சமூகங்களின் அரசியல் பிரதிநிதிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக நிகால் அகமட் தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்தில் பல்லினங்களும் பல தசாப்தங்களாக காணி பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இக்காணி பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் இலங்கையின் தேசிய காணி கொள்கை தயாரிக்கப்பட வேண்டும். இது தொடர்பாக எமது ஜனாதிபதி அவர்கள் அவ்வாறான ஒரு கொள்கையினை உடனடியாக உருவாக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எதிர்வரும் 19ஆம் தேதி நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் உள்ள அரசியல் பிரதிநிதிகள் அனைவரையும் ஒன்றிணைத்து மக்கள் காணி கொள்கை ஒன்றின் அவசியம், அது எவ்வாறு இருக்க வேண்டும், அதில் உள்ளடங்க வேண்டிய உள்ளடக்கங்கள் என்ன என்பதனை பேச இருக்கின்றோம். அப்பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்கின்ற அனைத்து அரசியல் பிரதிநிதிகளும் பாராளுமன்றத்தில் இந்த காணி கொள்கையினை முறையாக உருவாக்கி தர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையினை விடுத்து இதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதனை நாங்கள் இலங்கையின் முத்துராஜவில கடற்கரையிலிருந்து நீர்கொழும்பு கடற்கரை வரையிலான பகுதியிலிருந்து இந்த வருடம் 2 மில்லியன் கனமீட்டர் கடல் மணலை பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கப்படுவதாக ஸ்ரீலங்கா காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதனால் பாதிப்புக்குள்ளாகும் கடற்றொழிலாளர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்குமாறு ஸ்ரீலங்கா நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அதிகாரிகளுக்கு பணித்துள்ளார். இலங்கையின் முத்துராஜவல கடற்கரையிலிருந்து நீர்கொழும்பு கடற்கரை வரையிலான பகுதியிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படும் கடல் மண் கழுவி தேவையான தரத்தில் தயாரிக்கப்பட்ட பின்னர் பொதுமக்களுக்கு மலிவு விலையில் விற்பனை செய்யுமாறு ஸ்ரீலங்கா காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்தின் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க பணிப்புரை விடுத்துள்ளார். முத்துராஜவல கடற்கரையிலிருந்து நீர்கொழும்பு வரை 10 முதல் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல் மண் அள்ளப்பட உள்ளது. இந்த கடல் மணல் அகழ்வு திட்டத்தினால் கொழும்பிலிருந்து நீர்கொழும்பு வரையான கடற்பரப்பில் வாழும் கடற்தொழிலாளர்கள் பாதிக்கப்பட உள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்படும் கடற்தொழில் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக மீனவ பிரதேசங்களில் உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் கடற்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை செய்யுமாறு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அரசியல் அதிகாரிகள் பிரதேசத்தின் மத தலைவர்கள் மற்றும் மீனவ சங்கங்களுக்கும் தெரியப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். மீனவ சமூகத்தின் உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக 200 மில்லியன் ரூபாவை வழங்குவதற்கும் இணக்கம் காணப்பட்டுள்ளது. இந்த பணத்தை அத்தியாவசிய தேவையுடைய மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். கடல் மணலை பெறுவதற்கு முன்னர் கரையோர பாதுகாப்பு அதிகார சபை, நாரா நிறுவனம் மற்றும் மத்திய சுற்றாடல் அதிகார சபை போன்ற நிறுவனங்களிடமிருந்து சுற்றாடல் மதிப்பீட்டு அறிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் மலையக பகுதிகளில் இன்று பெய்த மழை காரணமாக பொகவந்தலாவை சென்ட் மேரிஸ் தேசிய கல்லூரியின் கட்டிடங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. இன்றைய கற்றல் நடவடிக்கைகளின் பின்னர் வெள்ள நீர் உட்புகுந்ததால் மாணவர்கள் பாதிக்கப்படவில்லை என எமது செய்தியாளர் தெரிவித்தார். நுவரெலியா பொகவந்தலாப பகுதியில் இன்று வியாழக்கிழமை மாலை பெய்த கடும் மழையின் காரணமாக
காசல்டி நீர்த்தேக்கத்திற்கு நீரேந்தி செல்லும் கெசல் கமுவ ஓயா பெருக்கெடுத்ததால் பொகவந்தலாவ சென்ட் மேரிஸ் தேசிய பாடசாலையின் 2 வகுப்பறை கட்டடங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. சென்ட் மேரிஸ் தேசிய பாடசாலையின் கற்றல் நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னர் வெள்ள நீர் உட்புகுந்தமையினால் மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகளுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என எமது செய்தியாளர் தெரிவித்தார். அத்துடன் பொகவந்தலாவ கொட்டியாக்கலை கீழ்பிரிவு தோட்டத்தில் உள்ள 7 குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. கொட்டியாக்கலை கீழ்பிரிவில் உள்ள மரக்கறி பயிற்சிகையாளர்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதோடு பாதிக்கப்பட்ட 7 குடும்பத்தைச் சேர்ந்த 25 பேர் உறவினர் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து பிரதேசத்திற்கு பொறுப்பான கிராம உத்தியோகத்திற்கு தகவல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் நிவாரண நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணம் கோப்பாய் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட உரும்பிராய் பகுதியில் இயங்கி வரும் சிறுவர் இல்லத்தில் 3 சிறுமிகள் காணாமல் போனதான செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் குறித்த சிறுமிகள் திரும்பி வந்துள்ளனர். மீண்டும் திரும்பிய குறித்த சிறுமிகள் தமது நண்பியின் வீட்டுக்கு சென்றிருந்ததாக கூறியதாக கோப்பாய் காவல்துறையினர் ஐபிசி தமிழுக்கு தெரிவித்தனர். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையின் கொழும்பு உள்ளிட்ட பல மாவட்டங்களில் காற்று மாசடைதல் இன்றைய தினம் அதிகரித்துள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி கொழும்பில் காற்றின் தர சுட்டன் 135 பதிவாகியுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை பகுதியில் பிறந்து 52 நாட்களான ஆண் குழந்தை உயிரிழந்த நிலையில் குழந்தையின் இறப்பிற்கு போதிய போஷாக்கின்மையே காரணம் என பிரேத பரிசோதனை அறிக்கையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பொருளாதார நெருக்கடி காரணமாக மக்கள் அந்தரித்து வரும் நிலையில் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தை பிரசவித்த தாய்மார்கள் குழந்தைகளின் போஷாக்கு விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாய தேவை இதன் மூலம் உணர்த்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு சொந்தமான புதிய 2 வகை பல்லிகள் இன்று இலங்கையின் ஆய்வுக்குழு ஒன்றினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த 2 பல்லிகளும் முறையே ஜெயவீரவின் பள்ளி மற்றும் நாணயக்காரவின் பள்ளி என பெயரிடப்பட்டுள்ளன. குருநாகல் மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் உள்ள கலகிரிய மலையிலும் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள எதகல மலையிலும் குறித்த பல்லிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அசுத்தமான உணவை உண்பதனால் ஏற்படும் ஒரு தீவிர தொற்றான லிஸ்டீரியா நோய் இலங்கையில் ஒருவருக்கு மாத்திரமே ஏற்பட்டுள்ளதாக சமூக வைத்திய நிபுணர் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அதன் ஊடக ஏற்பாட்டாளர் வைத்தியர் நவீன் டி சொய்சா இதனை தெரிவித்தார். அத்துடன் சமூக வலைதளங்களில் வெளியாகும் சில விடயங்கள் உண்மை அல்ல எனவும் இது தொடர்பில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் நவீன் டி சொய்சா தெரிவித்துள்ளார். செய்தி நேரத்தில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடும் எதிர்ப்பும் அமளியும். அமெரிக்க வான்கலத்தை ரஷ்ய விமானம் வீழ்த்தியமைக்கு காணொலி ஆதாரம். உக்ரைனுக்கு 4 போர் விமானங்களை வழங்கும் போலந்து. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibc tamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.